மக்களே, என்னதான் மலேசியால இந்தியன், சைனீஸ், மலை ஃபுட்னு சாப்பிட்டாலும் இந்தியாக்கே போய் இந்த மாதிரி சாப்பாடு இலையில சுட சுட போட்டு சாப்பிட்டாதாங்க மனசுக்கே ஒரு கலகலப்பா இருக்கு. கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம், சென்னையில இருந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோன்னு. இந்த காந்திபுரம் மருதமலை போற ரோட்ல ஏதோ புதுசா ஒரு பாலம் ஓபன் பண்ணிருந்தாங்க. அங்க ஒரே கூட்டம். சோ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை வரலாறு டே 60ல கோயம்புத்தூர்ல தான் இருக்கும். அங்க ஸ்வீட் செய்யற இடத்துக்கே போயிட்டு ஸ்வீட் வாங்குற வேலை கொஞ்சம் இருந்தது. அதையும் முடிச்சிட்டு மத்தியான சாப்பாடுக்கு நேரா இங்க வந்துட்டோம். சோ மலேசியால இருந்து இந்தியாவுக்கு வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட்ட ஒரு ஃபுல் மீல்ஸ். அவ்வளவு காய்கறி வச்சு தயிர் வச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டு நேரா டீ குடிக்க வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அட்மாஸ்பியரை நீங்க மலேசியால பார்க்கவும் முடியாது. சோ அந்த அட்மாஸ்பியர்ல நின்று ஒரு லெமன் டீயை போட்டுட்டு நேரா புடவை எடுக்க வந்துட்டாங்க. புடவை எடுக்கிறதுனா நார்மல் ஸ்டோருக்கு இல்ல, இளம் பிள்ளைன்னு ஒரு புடவை செய்யற இடத்துக்கே வந்து அங்கேயே புடவை எல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா இவங்க புடவை எடுக்கிறப்ப வெயிட் பண்ற ஃபீல் இருக்கு. அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அதுவும் அந்த ஓனர் அவங்களுக்கே உண்டான அந்த கோயம்புத்தூர் பாஷையில அப்படியே மணி மணியா பேசினாரு. பேசினது மட்டும் இல்லாம அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாம் கூட்டு போய் காட்டினாரு. அப்பதான் சொன்னாரு, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓடினாலும் ஒரு நாளைக்கு 2 புடவை தான் அவங்களால இந்த மாதிரி செய்ய முடியுமா. எனக்கு அப்ப என்ன டைலாக் ஞாபகம் வந்ததுன்னா, 8 ஷூவுக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். சோ அங்க முடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் சென்னை வந்துட்டோம். சென்னை வந்த நெக்ஸ்ட் மார்னிங் முக்கியமான வேலைக்காக இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். எப்படி புடவை செய்யற இடத்துக்கே போய் புடவை வாங்கணுமோ அது மாதிரி டிஷர்ட் செய்யற இடத்துக்கே வந்து டிஷர்ட் வாங்கலாம்னு இங்க வந்தோம். ஆனா வாங்க வந்த இடத்துல அவங்க டீடைல்ஸும் ஒழுங்கா சொல்லல, ஒழுங்காவும் பேசல. சோ இந்த மாதிரி சிறகுடைஞ்சு திருப்பி வீட்டுக்கே போயிட்டோம். தன் கிராமத்துக்கே சிறகுடைந்து செல்கிறது. வணக்கம்.